Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த டேங்க் வந்து டோட்டல் க்ளீன் பண்ண போறோம். நான் போன வீடியோலயே சொல்லிருப்பேன் இது வந்து க்ளீன் பண்ணி ஒரு அப்டேட் கொடுக்கறேன்னு. இன்னைக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ண போறேன். இதுக்குள்ளாடி கரெக்ட்டா 2 மீன் இருக்கு. டவுன் ஓடுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டவுன் ஓடுது. நான் இன்னொரு செட்டப்பும் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்குள்ளாட்டி ஒரு ஜோடி ஃபிஷ் விட்ருக்கேன். இது வந்து நான் ரீசெண்டாக செஞ்சது தான். இன்னொரு டேங்க் வந்து செஞ்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்லேப்பி மீன் ஒன்று விட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் குட்டியாக ஓடுது. நான் போதில்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரீடிங் ரெடி ஆகிட்டு இந்த ஃபைட்ரு அப்புறம் இந்த ஃபைட்டரும் ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு பபுள் நெஸ்ட்லாம் நிறைய கட்டியிருக்கு. நான் ஃபீமேல் இல்லாதனால என்னோட இது மேலே ஃபீமேலாக நிறைய போன வீடியோவில் கேட்டிருப்பேன். இது வந்து மேலு நல்லா பபுள் நெஸ்ட்டும் கட்டுது. மேலு நான் இப்போ இதை க்ளீன் பண்ண போகிறேன். இன்னும் இப்போ கம்யூனிட்டி டேங்க் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் செட் பண்ணேன், காணிக்கிறேன். இதுதான் அந்த கம்யூனிட்டி டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் நம்ம கம்யூனிட்டி டேங்கை வந்து மாற்ற போகிறோம். இதுக்குள்ளாடி மாலி கப்பி அந்த மாதிரி தான் மீன் விடலான் இருக்கேன். இதில் வந்து ஒரு இவ்வளோ தூரத்துக்கு தான் தண்ணி இருக்கும். இவ்வளோத்துக்கு தான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸை வச்சு செங்கல் வந்து அடுக்கி நானே வந்து செஞ்சது. ஒரு மணி பிளான்ட்டு ப்ளஸ் பாக்ஸ் ஸ்டைலு டக் வீட்லாம் போட்டு வச்சுருக்கேன். டக் வீடு ஃபாக்ஸ் ஸ்டைலில் நான் இருக்குது. இவ்வளோ போட்டிருக்கேன். இதுக்குள்ளாட்டி நம்ம ஏதாவது ஒரு மீன் கண்டிப்பாக விடலாம். கப்பி இல்லைனா மாலி தான் விட போகிறோம். ரெண்டுமே மிக்ஸ் ஆக்கி அப்படி விட போகிறோம். வாங்க நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து டோட்டலாக அந்த வலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த டக் வீட்லாம் தனியாக எடுத்துக்கலாம். வாங்க நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த டக் வீட்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுடலாம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. நான் இப்போ எடுத்துறேன். ஓகே, பக்கத்தில் வேலை நடக்கிறனால சவுண்டு கொஞ்சம் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டோட்டலாக எடுத்துகிட்டு காணிக்கிறேன். நான் வந்து இப்போ டக் வீடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிச்சிடலாம். வாங்க ஒரு ஃபிஷ் வந்து பிடிச்சாச்சு. நான் அதை வந்து எடுத்து போட்டுறேன். திருப்பி விட்டுட்டேன். இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. இதே சைஸில் இன்னொரு ஃபீமேல் தான் இதுக்குள்ளே கிடக்கு. அதே உங்களுக்கு பிடிச்சிட்டு காணிக்கிறேன். இது வந்து இயர் வந்து பிக் இயர் மாதிரி உள்ளது. நம்ம லாஸ்ட் டைம் டம்போ இயர் ப்ரீடிங் போட்டிருப்போம்ல, அதில் வந்து கிராஸ் தான் இது. ஓவராக துள்ளுது இது. நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இதுதான் அது. நான் இதை வந்து இதுக்கு விட்டுறேன்.
எருமை இதை வந்து நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். நான் இந்த தண்ணி அவ்வளோ கோரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து அடியில் கிடந்த தண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துட்டேன். இந்த சாக்கடை கலரில் தான் இருக்குது தண்ணி. இதை வந்து இப்போ நான் ரீசெட் பண்ண போகிறேன். நான் அந்த தண்ணியெல்லாம் தூர ஊற்றிட்டு வரேன். இப்போ வந்து ரீசெட் பண்ணியாச்சு. இதில் வந்து தண்ணி விட போகிறோம். தண்ணி வந்து இந்த பைப் மூலியமாக தான் விட போகிறேன்னா, நான் உங்களுக்கு பைப்பை ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறனால நான் தனியாக தான் பண்ணி ஆகணும். அங்கே வர பைப்பு போட வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு போடுறத காணிக்க முடியாது. நான் அதனால் போட்டுட்டு காணிக்க. நான் பைப்பு போட்டு விட்டுட்டேன். இப்போ தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. இதுக்குள்ளாடி இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவும் ஒரு 5-6 ஃபிஷ்ஷஸ் வந்து நான் பிடிச்சி விட்டுருந்தேன். குட்டி மீனும் இருக்குது, ஒரு ஃபீமேலும் போட்டிருந்தேன். இதுக்குள்ளே கோல்டன் கப்பீஸ் தான் கிடக்குது. நான் போதில்லை, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் போகுது இவ்வளோதான் தண்ணி விட போகிறேன். இதுக்கு மேலே விட போகிறதில்ல. நான் பைப் ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணிடலாம் இதுக்குள்ளாடியே. அப்புறம் நான் இதுலேருந்து கொஞ்சம் டக்வீட் எடுத்து என்னோடய கம்யூனிட்டி டேங்கில் தான் போட போகிறேன். உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை விடும்போது காட்டுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அது வெளியே வரல இன்னும். நான் வந்து வெளியே வர வைக்கிறேன். இந்த போது இந்த 2 தான் இதுக்குள்ளாடி இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வேறு ஏதாவது கப்பியும் வாங்கி விடலான் இருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் விட்ருக்கேன். இல்லை, இன்னொன்று வைக்க மறந்துட்டேன், டெக்கரேட்டிவ் பொருள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ வந்து முடிஞ்சுது. இது எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ முடிஞ்சுது. பாய் ஃப்ரெண்ட்.